கோவலன் சரித்திரம் இல்லை என்றால் கோவலன் மணவாட்டம், கோவலன் மணவாட்டம், பாண்டியன் திண்டாட்டம், பாண்டியன் திண்டாட்டம், ஆசாரி கொண்டாட்டம், கண்ணகி ஆர்ப்பாட்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குடும்ப சரித்திரத்தை ஏற்பாடு செய்து அரங்கேற்றம் செய்திருக்கின்றார்கள். கோவலன் மணவாட்டம், பாண்டியன் திண்டாட்டம், ஆசாரி கொண்டாட்டம், கண்ணகி ஆர்ப்பாட்டம், கோமாளிக்கு பௌரோட்டம். அப்படி இருந்தாலும் இந்த கோவலன் சரித்திர நாடகத்திலே சபையை நாடி யாரு வரா? காவேரி பூம்பட்டணத்தில் வாழ்ந்து வரக்கூடிய காவேரி பூம்பட்டணத்துக்கு அரசனாகி கோவலி செட்டியாரை சபைக்கு வருகின்றார். கோவலி செட்டியார் வராரு. அவரு இப்ப எங்க இருக்கிறார்? உள்ளையா? என்ன ரேப்பா கஞ்சாவா? எதுக்கு செயலுக்குள்ளயா இருக்கிறார்? கோட்டடா, இதுதானே எங்களுடைய அரண்மனை கோட்டை. கோட்டையாது எவ்வளவு செலவாச்சு? பல கோடி. சரி, அப்படி இருந்தாலும் கோவல செட்டியார் வராரு. அவர் வந்தால் எங்கள் கோவல நாடகம் ஆரம்பம். சத்தமாடாம கதையை கேளுங்க. கோவல செட்டியார் வரார், அவரால் மற்ற விஷயம். அது மட்டுமல்லாம நம்மை போன்ற நாடக கலை அழியாமல் இருக்க நம்மை போன்று இருக்கிற நாடக கலைஞர்கள் எத்தனை நாடக சபா, அதாவது செல்வம் யூடியூப் தெருக்கூத்து சேனல், தெருக்கூத்து சேனல் அதுதான் இப்ப ஃபேமஸா ஓடிட்டு இருக்குது. அதனால இந்த நாடகத்தை ஒவ்வொரு நாடக சபாவிற்கும் சென்று விடை முப்பொழுதும் கண் விழித்து நாடகத்தை, அதாவது செல்லுல உட்கார்ந்து கொண்டு ஒரு ஸ்டாண்ட் இல்லாம நின்று கொண்டு அமர்ந்து கொண்டு கையிலே பிடித்துக் கொண்டு விடிய முப்பொழுதும் தூக்கத்தை பாராமல் தன் கஷ்டத்தை பொருட்படுத்தாமல் கண் விழித்து நாடகத்தை எடுத்து உலகெங்கும் பரப்பி நம் கலையை, அதாவது ஒளிபரப்பி இந்த கலை வளருவதற்கு உறுதுணையாக இருக்கிறார். இதை பார்த்து நமக்கு எத்தனை நாடகங்களும் வருது. அதனால அவருக்கும் நம்ம நாடக கலைக்குழுவின் சார்பாக நம்ம செல்லமுத்து ஐயா அவர்கள் கண்டிப்பா அவரை கூட்டிட்டு வந்தேதான் ஆகணும் அப்படின்னு சொன்ன ஒரு வேண்டுதலுக்கு ஏற்று இன்று அவரை வருகை வைத்திருக்கிறோம். அதனால அவருக்கும் நமது நாடக கலைக்குழுவின் சார்பாக செல்வமன்னார் அவர்களுக்கும் பெருமாள் அண்ணார் அவர்களுக்கும் நமது நாடக கலைக்குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த பணிவான